ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். டுடே ஆஃபீஸில் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக போகுன்றது முன்னாடியே தெரிஞ்சதுனால ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் வெளியே போக முடியாது. சரி, ஓகே, நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போதே போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிடலாம் சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டோம். 1 வீக் முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே 1 டே பிஃபோரும் ரிசீவ் ஆயிருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, வால் கிளாக் தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்க குயிக்காக ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ரிசீவ் ஆயிருக்குன்னு செக் பண்ணலாம். பயந்துட்டே தான் ஆர்டர் பண்ணேன். எப்படி வருமோ, ப்ராடக்ட் பிரேக் ஆகிடுமோ, ஆர்டர் பண்ணலாமா வேணாவான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். சரி பண்ணுவோமே, அதான் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு நானும் ஆர்டர் போட்டுட்டேன். தேங்க் காட், ப்ராடக்ட் வந்து எதுவுமே டேமேஜ் இல்லாமல் சூப்பராகவே ரிசீவ் ஆயிருந்தது. சைஸ் மட்டும் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் ரிசீவ் ஆயிருந்தது. பேட்டரி அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தனியாக தான் வாங்கி போடணும். பட் இருந்தாலும் அதோட ஓவர் லுக் பார்க்க சூப்பராக தான் இருந்தது. சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ரிட்டர்ன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். பேட்டரிலாம் போட்டு செக் பண்ணால் சூப்பராக பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆச்சு. பட் என்னன்னா, 1 டே கூட அது ப்ராப்பராக ஓடலை. இன்றைக்கி 7 o'clock டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்து பார்த்தா அது 6:10லேயே கிளாக் ஓடாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு போல். நாங்களுமே புது பேட்டரிலாம் வாங்கி போட்டு பார்த்தோம், ஆனால் அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. வேறு என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் போடக்கூடாதுன்ற ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் போட வேண்டிய நிலமை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த ப்ராடக்ட் எப்படி ரிசீவ் ஆகிட்டதோ அதே மாதிரி பேக் பண்ணி ரிட்டனுக்கு சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.